சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க, நாதா கங்கையில குளிச்சா பாவம் தீந்துரும்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேக்குறா பார்வதி. இப்போ சிவபெருமான் அந்த அம்மாவுக்கு உணர்த்தணும், கூப்பிட்டுக்கிறார், வா கங்கைக்கு போலாம் அப்படின்னு. வராங்க, கங்கைக்கு வராங்க. அப்ப அங்க நின்று அங்க சாதாரண மானிட ரூபத்துல வந்து சிவபெருமான் பார்வதி தாயார்கிட்ட சொல்றாங்க, பார்வதி நான் இந்த கங்கையில விழுந்துடுறேன், நீ என்ன பண்ணு என்னை காப்பாத்தணும்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்கள கூப்பிடு. ஆனா முக்கியமான விஷயம், யார் பாவமே செய்யலையோ அவங்கதான் என்னை காப்பாத்தணும், மீறி கங்கையில விழுந்தா அவங்களும் மூழ்கிடுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில விழுந்துடுறாரு. இப்போ அவர் விழுந்ததுமே பார்வதி தாயார் கூச்சலிடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா பொம்பளை கூப்பிட்டு யாராவது வராம போவாங்களா? இந்த காலத்துல பெண்கள் உதவினா வந்துடுறாங்க, ஆண்களுக்கு உதவினா தான் வர்றது கிடையாது யாரும், இல்லையா? இப்ப அவர் அந்த அம்மா கூப்பிட்டதுமே எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு கேக்குறாங்க, என்னமா ஆச்சு? இந்த மாதிரி என் கணவர் கங்கையில விழுந்துட்டார், காப்பாத்துங்க. ஆனா முக்கியமான விஷயம், யாரும் பாவமே செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. இப்ப எல்லாருமே தயங்குறாங்க, இது என்னடா வம்பா போச்சு, காப்பாத்த வரலான்னு பார்த்தா ஏதோ பாவமே செய்யக்கூடாதுன்னு வேற சொல்லுது இந்த அம்மா. ஒருவேளை நான் தெரிஞ்சோ தெரியாமல பாவம் பண்ணியிருந்தா நான் என்ன பண்றது, மூழ்கி போயிட்டேன்னா. இப்ப யாருமே முன் வரல. அங்கிருந்து ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வேகமா வந்து கங்கையில விழுந்தான். அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கரையை சேர்த்தான். அப்ப அந்த பையன் கிட்ட அந்த அம்மா கேக்குறா, அப்ப நீ எந்த பாவமும் செய்யலையா, வேகமா கங்கையில குதிச்சிட்டியே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையன் சொல்றான், கங்கையில் விழுந்தால்தான் பாவம் அனைத்தும் தீர்ந்து விடும்னு சொல்றாங்களே, அப்ப நான் ஏன் பயப்படணும், நான் விழுந்த மாத்தத்திலேயே என் பாவம் போயிட்டு இருக்குமே. அப்ப அவனுடைய நம்பிக்கை எத்தகையது. அத்தனை அறிஞர்கள் அங்கு ஒன்று சேர்ந்தார்கள். ஆனா யாருக்குமே அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் மீது நம்பிக்கை இல்லை. கங்கை நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு கங்கம்மா மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப எந்த நம்பிக்கையோடு கங்கையில் குளிக்க சென்றார்கள்? ஒரு விஷயத்த கொடுக்குறான், நம்ம கேட்காமலே கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஏதோ காரணம். அதெல்லாம் எப்ப புரியும் அப்படின்னா கடக்கணும். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது நிலையா இருக்கணும். நிம்மதி எப்படி வரும்? நமக்கு எல்லா நிதிகளும், நவ நிதிகளும் வேணும், தைரியம் வேணும், வெற்றி வேணும், நம்ம லட்சியத்தை அடையக்கூடிய பொறுமை வேணும், சந்தானங்கள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும். இப்படி அனைத்தையும் தரக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளாக இருந்து அனைத்து வரங்களையும் வாரி வாரி தரக்கூடியவள் ஆதலால் அவருக்கு வரலட்சுமி அப்படின்னு பேர். அந்த வரலட்சுமியை தான் நாம இன்னைக்கு மனதார வா வா வான்னு கூப்பிடுறோம்.